ஹமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணில் சேமியாவை பயன்படுத்தி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போதும் போல் கிச்சடி உப்மான்னு செய்யாமல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் இதை செய்து காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் டின்னருக்கு, மார்னிங் டிஃபன், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 7 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் குடமிளகாயும் நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், 2 கைப்பிடி அளவு குட்டியாக கட் பண்ண கேரட், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கோங்க. காய் முழுமையாக ஆயிலில் வெந்து வரணும். நம்ம இதில் தண்ணி சேர்த்து கொதித்து வேக வைக்க போகிறதில்ல. காய் ஆயிலில் வெந்து வந்தாலே போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். நீங்கள் இந்த சிக்கன் 65 மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிரியாணி மசாலா இல்லாததுனால இந்த மசாலா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா இன்னும் கலராக சாப்பிடுவீங்க, கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் மிளகாய் பொடி கூட ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணியை ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு புதினா நமக்கு தேவையில்லை, கொத்தமல்லி இலைகள் இருந்தால் மட்டும் போதுமானது. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளிப்புக்காக கொஞ்சம் போல் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளியில் இருக்க புளிப்பே போதுமா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் சாரை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை தேவைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 சொட்டு போல் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அணில் சேமியா எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 180 கிராம் இருக்கும். அதுக்கு நம்ம 1/2 லிட்டர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் இந்த காயோடு சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இந்த 1/2 லிட்டர் தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு முறை உப்பு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அணில் சேமியாவை சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக வரும். அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பட்டாணியை கண்டிப்பாக நம்ம வேக வச்சு தான் சேர்க்கணும். நம்ம தண்ணி சேர்த்து கொதித்து வைக்க போகிறதில்ல. அதனால் பட்டாணியை மட்டும் தனியாக நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லெவல் படுத்திட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவு தண்ணி அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்திக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம இதை இரும்பு கடாய், சில்வர் கடாய் கூட பயன்படுத்தி செய்யலாம். இப்போ பாருங்கள், 3/4 நமக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம், 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை கலந்து விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் மேலே நல்லா கரண்டியை பயன்படுத்தி லெவல் படுத்தி விட்டுட்டு மூடிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக நமக்கு வரும். இந்த ஸ்டெப் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சடி செய்கிறது போலவே தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும் போது இது பிரியாணி சுவையில் இருக்கிறதுனால குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்குமே கூட இதை விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலே நல்லா லெவல் படுத்திட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் நான் வீடியோ நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ஒரு முறை உங்கள் குழந்தைகள் சாப்பிட்டுட்டாங்கன்னா
மறுபடியும் இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்துட்டு அவங்க விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா, செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.